On the issue of ஐக்கிய அமெரிக்காவின் தேர்வை வரி மற்றும் அது நாட்டினை பாதிக்கும் விதம் தொடர்பில் தெளிவாக நான் குறிப்பிட்டது போன்று வர்த்தக கொள்கையின் நிச்சயமற்ற தன்மை தொடர்பில் அதிகாரிகளுடன் விரிவாக கலந்துரையாடினோம். பொருளாதார செயற்றிடம் தொடர்பில் எவ்வாறான கருத்தினை கொண்டுள்ளீர்கள், நோக்கங்களை அடைவதற்கும் இலக்குகள் எவ்வாறு எட்டப்படுகின்றன என்பதை கண்காணிப்பதுமே அதிகாரிகளின் வேலைத்திட்டத்தின் நோக்கமாக உள்ளது என்பதை நாம் அறிவோம். இந்த அர்ப்பணிப்பை நாம் வரவேற்கின்றோம். அவற்றை அடைவதற்கான வலுவான குறைகாட்டிகள் உள்ளதனை நாம் அறிவோம். நான் குறிப்பிட்டது போன்று கொள்கையில் உள்ள நிச்சயமற்ற தன்மை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். பாதிப்பு ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு அதிகாரிகளுடன் நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம். தற்போதுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் திட்ட வரம்புகளுக்குள் குறிப்பிட்ட கொள்கை வகுப்பிற்கு நாடு ஒத்துழைக்க வேண்டும். இப்போதைக்கு இவ்வளவுதான் செல்ல முடியும். எனினும் இலங்கை அதிகாரிகள், இலங்கை அரசு, ஐக்கிய அமெரிக்கா உள்ளிட்ட இருதரப்பு வர்த்தகத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தைகளிலிருந்து நேர்மறையான விளைவை உறுதி செய்வதற்கும் வர்த்தக கொள்கையின் நிச்சயமற்ற தன்மையை தீர்ப்பதற்கும் வலுவான ஆதரவை உறுதி செய்வதற்கும் கூடுதல் நடவடிக்கைகளுக்கு கலந்துரையாடல் அவசியமாகும். நாம் 4வது மீளாய்வில் உள்ளோம். ஒவ்வொரு வேலைத்திட்டங்களின் மீளாய்வுகள் பொருளாதார அபிவிருத்தினை மதிப்பீடு செய்வதற்கும் வேலைத்திட்டங்களுக்கான மீளாய்வுகளை மேற்கொள்ளுதல், கடன் மறுசீரமைப்பு செயற்பாடு தீர்மானங்கள் இறுதிக்கட்டத்தை எட்டும்போது அதிகாரிகள் அடுத்த கட்டம் தொடர்பில் தீர்மானிப்பார்கள். ஏப்ரல் 2ஆம் திகதி இலங்கையின் மீது விதிக்கப்பட்ட 44% தீர்வை வரி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது தெளிவாக காட்டப்படுகிறது. அதிகாரிகள் இதனை நன்றாக புரிந்து கொள்வார்கள். தற்போது நான் குறிப்பிட்டது போன்று ஒரு சிறிய திறந்த பொருளாதார நாடான இலங்கை உலகளாவிய வர்த்தக கொள்கைகளால் ஆபத்துகளை எதிர்கொள்ளும். இந்த கலந்துரையாடலின் போது ஏற்படும் பிரச்சினைகளை வேலைத்திட்டத்தில் உள்ளடக்கும் முறை தொடர்பில் நாம் புரிந்து கொண்டுள்ளோம். தீர்வை வரை அல்லது வேறு குழப்ப நிலைமைகள் காரணமாக ஆபத்து ஏற்படுமாக இருந்தால் அதனை உள்ளடக்கி அதன் தாக்கங்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் கொள்கைகளில் இதனை உள்ளடக்க அதிகாரிகளுடன் நாங்கள் இணைந்து பணியாற்றி வருகிறோம் என்பதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.